நம்ம சொல்றோம்? தமிழ் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். முருகான்ற வார்த்தையிலேயே மெல்லினம் இருக்கு, இடையினம் இருக்கு, வல்லினம் இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12 அவனை பார்த்தா 12 கை வச்சிருக்கான். மெய்யெழுத்து 18 பார்த்தா 6 முகத்தையும் சேர்த்து 12 கையோட 18 வச்சிருக்கான். ஆயுத எழுத்து 1 பார்த்தா வேலாயுதமும் கையில வச்சிருக்கான். ஒரு மொழிக்கு இலக்கணம், இலக்கியம் 2 முக்கியம். இதுக்கு ஆபத்து வந்தப்போ ஓடி வந்தவன் முருகன். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும். தமிழ் இலக்கணத்திற்காக, இலக்கியத்திற்காக, தமிழ் புலவர்களுக்காக ஓடி வந்த முருகன் தமிழ் எழுத்துகளின் வடிவத்தை கொண்டிருக்கக்கூடியவன், தமிழர்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவன் என்பதால் அவன் தமிழ் கடவுள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.